பன்னிரு ஆழ்வார்கள். இன்று பெரியாழ்வார். ஆன்மீக உறவுகளே, நாம் பன்னிரு ஆழ்வார்கள் பற்றி பார்த்து வருகிறோம். இன்று பெரியாழ்வார் வரலாற்றை காண்போமா? ஆழ்வார்களில் முதல் 3 ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வாரையும் திருமழிசையாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், மதுரகவியாழ்வார், குலசேகர ஆழ்வார் என 8 ஆழ்வார்களை பற்றி இதுவரை நாம் விரிவாக பார்த்தோம். இன்று பெரியாழ்வார் வரலாற்றை பார்ப்போமா? பெரியாழ்வாரின் பெருமைகள் வைஷ்ணவத்தில் 2 முக்கிய அடைமொழிகள். ஒன்று நம், மற்றது பெரிய. நம்பெருமாள், நம்மாழ்வார், நம்ஜீயர், நம்பிள்ளை என்று பெருமையுடன் அழைக்கப்படுகின்ற சில நம் விசேஷங்கள். அதேபோல் பெரிய கோவில், பெரிய பிராட்டியார், பெரியாழ்வார், பெரிய நம்பி, பெரிய ஜீயர் என்கிற பெருமையுடன் சில பெரிய விசேஷங்கள். இந்த பெருமை மிக்க பட்டியலில் உள்ள பெரியாழ்வாரை பற்றி இன்று காண்போமா? பெரியாழ்வாரின் சிறப்பு. பெரியாழ்வாரின் சிறப்பு என்னன்னா, அவருடைய பிறப்பு தான் பெருசு. பெரியாழ்வார் மதுரைக்கு அருகில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் ஆனி மாதத்தில் சுவாதி நட்சத்திரம், அவர் பிறந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அடியேனும் சுவாதி நட்சத்திரத்தில் தான் பிறந்தேன். இந்த பெரியாழ்வார் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார். நித்திய சூரிகளில் அவருக்கு எப்போதும் வாகனமாக சேவை செய்யும் ஸ்ரீ கருடாழ்வாரின் அம்சமாக அவதரித்தார் விஷ்ணு சித்தர். இவர் பெயர் இயற்பெயர் விஷ்ணு சித்தர். இவர் பெருமாளுக்கு சேவை செய்யும் ஸ்ரீ கருடாழ்வாரின் அம்சமாக அவதரித்தார் இந்த விஷ்ணு சித்தர், அதாவது பெரியாழ்வார். முப்புரியூட்டிய நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. முப்புரியூட்டிய நட்சத்திரங்கள் சில தமிழ் நட்சத்திரங்கள். அவைகள் யார் யார் பிறந்தார்களோ அவற்றை பொறுத்து சில பெருமைகளை அடைகின்றன. அதாவது பரமாத்மாவின் அவதாரங்கள் தோன்றிய நட்சத்திரங்கள். பரமாத்மாக்கள் அவதாரங்களாக தோன்றிய நட்சத்திரங்கள், சில நட்சத்திரங்கள் உண்டு. அந்த நட்சத்திரத்தில் ஆழ்வார்களும் அவதரித்திருப்பார்கள். பரமாத்மா தோன்றிய நட்சத்திரத்திலேயே ஆழ்வார்களும் தோன்றியிருக்கிறார்கள். அதேபோல் ஆச்சாரியார்கள் பிறந்த நட்சத்திரங்களும் உண்டு, அதுவும் சில. ஆனால் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே நட்சத்திரம், அதில் பரமாத்மா அவதாரமும் ஆழ்வார் அவதாரமும் ஆச்சாரியாரின் பிறந்த நாளும் இருந்தால் அந்த நட்சத்திரத்தை முப்புரியூட்டிய நட்சத்திரம் என்று சொல்வார்கள். அந்த நட்சத்திரம் முப்புரியூட்டிய நட்சத்திரம் என்று சொல்வார்கள். உறவுகளே, இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஆழ்வாரான பெரியாழ்வாரும் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் தோன்றிய சுவாதி நட்சத்திரத்தில்தான் அவதரித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கொண்டுள்ள வடபத்ரசாயி பெருமாளுக்கு அன்றளந்த மலர்களை பறித்து பூமாலையாக சாற்றுவதை கைங்கரியமாக கொண்டிருந்தார் இந்த பெரியாழ்வார். ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வாரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையானவர் இவர். ஆண்டாளை திருவரங்கம் முறையும் அரங்கனுக்கு மணமுடித்து கொடுத்ததன் மூலம் அரங்கனுக்கே மாமனார் ஆனவர் தான் இந்த பெரியாழ்வார். மதுரையை ஆண்ட வல்லப்ப தேவ பாண்டிய மன்னனுக்கு எழுந்த ஐயம் தீர்க்கும் பொருட்டு மதுரையில் நடைபெற்ற சமயவாதத்தில் வென்று அரசனால் அளிக்கப்பட்ட பட்டத்து யானையின் மீது வலம் வரும் பாக்கியத்தை பெற்றவர் இவர்.
அந்த மாதிரி அந்த யானையின் மீது வலம் வரும்பொழுது திருமால் திருமகளோடு வானத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளி இருக்க அதை கண்கொண்டு கண்ட பெரியவர் இவர். அந்த கருட வாகனத்தில் எழுந்தருளிருக்க கண்டு இறைவனின் வடிவழகில் மயங்கி எங்கே இறைவனுக்கு கண்ணேறு, அதாவது கண் திருஷ்டி வந்துவிடுமோ என்றஞ்சி பாடப்பட்டதேதான் இந்த திருப்பல்லாண்டு. இறைவனுக்கே கண்ணேறு கழிக்க முயன்றதால் இவரை ஆழ்வார்களில் பெரியவர் என்று பொருள்பட பெரியாழ்வார் என அரங்கன் அழைக்க, பின்னர் இதுவே இவர் பெயராகியும் போனது. விஷ்ணு சித்தன்ற பேர் பெரியாழ்வார் ஆனது இதான். இறைவனுக்கே கந்திஷ்டி வடப்போதுன்னு திருப்பல்லாண்டு பாடினதால இவர் பெரியாழ்வார். பின்னர் இவரே பெரியாழ்வார் ஆகிவிட்டார். இறைவனுக்கே கண்ணேறு கழிக்க முயன்ற இவரது பக்தி மேன்மையை கண்ட பின்வந்த வைணவ பெரியோர்கள் ஆழ்வார்கள் வரிசையில் இவர் 7ஆவதாக வரார். ஆனால் நம்ம 9ஆவதாக சொல்கிறோம். இல்லை, எந்த ஆழ்வார்கள் வரிசைன்றது இல்லை, ஆழ்வார்களை பற்றி தெரிந்து கொண்டாலே போதும். நாம் 12 ஆழ்வார்களில் வரிசைன்றது இல்லை. எந்த ஆழ்வார்களை பற்றி எழுதணும்னு தோணுதோ அந்த ஆழ்வாரை பற்றி எழுதிடுறேன். நான் அதை சொல்ல நினைக்கும் போது வரிசைக்கிரமாக சொல்கிறத மறந்துடுறேன். இருந்தாலும் 12 ஆழ்வார்களை பற்றி என்னால் முடிந்த அளவுக்கு, அது கொஞ்சம் நஞ்சல்ல, அதிகமாகவும் எழுதியிருக்கேன், அதிகமாகவும் வாசிச்சிருக்கேன். அதை பொறுமையாக படித்தவர்களும் கேட்டவர்களுக்கும் எனது சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுக்கே கண்ணேறு கழிக்க முயன்ற இவரது பக்தி மேன்மையை கண்ட பின்வந்த வைணவ பெரியோர்கள் ஆழ்வார்கள் வரிசை கிரமத்தில் 7ஆவதாக வரும் பெரியாழ்வாரின் பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதற் பாடலாக தொகுத்தனர். மேலும் சாற்றுமறை என்னும் வைணவ தினசரி வழிபாட்டின் தொடக்கம் மற்றும் முடிவின் போது வைணவ கோயில்களின் திருவிழாக்களில் சுவாமி புறப்பாடு முடிந்தும் சுவாமி புறப்பாடும் போதும் திருக்கோயில் திரும்பும் போதும் இன்றளவும் பெரியாழ்வாரின் திருப்பல்லாண்டு பாடப்பட்ட பின்னரே சுவாமியை திருக்கோயிலுக்குள் எழுந்தருள செய்கின்றனர். இவ்வழக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் அல்லாது ராமானுஜர் கொள்கையை பின்பற்றும் பிற பகுதி வைணவ கோயில்களிலும் அனுசரிக்கப்படுகிறது. வடமொழி வேதங்களுள் ஓம் எப்படி ஆதாரமாக இருந்து தொடக்கமும் முடிவும் ஆவது போல் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு இந்த திருப்பல்லாண்டு விளங்குகிறது. பாண்டியனின் ஐயம் தீர்த்து போர்க்கிழியை அறுத்த பெரியாழ்வார் மதுரை அடுத்த இருந்தையூர் கூடலழகர் கோவிலில் குடிகொண்டுள்ள 2 கோலங்களை பார்த்தே திருப்பல்லாண்டு பாடினார் என அறியப்படுகிறது. இவரது பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் 1000ல் 1 தொடங்கி 12 வரை, திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள், 13 தொடக்கம் தொடங்கி 473 வரை பெரியாழ்வார் திருமொழி, 461 பாசுரங்கள் ஆகிய 2 நூல்களில் அடங்கியுள்ளன. கண்ணனை பிள்ளையாக பாவித்து இவர் பாடிய பாடல்கள் பிற்காலத்தில் பிள்ளை தமிழ் சிற்றிலக்கியம் தோன்ற முன்னோடியாக அமைந்தது. பிள்ளை தமிழ் என்னும் சிற்றிலக்கியம் தோன்ற முன்னோடியாக அமைந்தது கண்ணனை பிள்ளையாக பாவித்து இவர் இயற்றிய பாடல்கள். கண்ணனே எல்லாம். இதற்கு முன்பு நாம் முதல் ஆழ்வார்களான பொய்கை பூதம் பேயாழ்வார்களை பற்றி பார்த்தோம் அல்லவா? அவர்கள் 3 பேர் ஆழ்வார்களும் பரமபதத்தில் உள்ள பரவாசுதேவனை பற்றிய பக்தியில் ஆழ்ந்து பெருமாளின் 5 நிலைகளை ஒன்றான பரத்துவம் பற்றியே அதிகம் பாடி உள்ளார்கள்.
யாரு அந்த முதல் 3 ஆழ்வார்களும் வந்து பெருமாளின் 5 நிலைகளில் ஒன்றான பரத்துவம் பற்றியே பாடியுள்ளார்கள். அந்த 5 நிலைகள் என்ன? பரத்துவம்னு சொல்கிறேன். 5 நிலைகள் என்ன? பர, வியூக, விப, அந்தர்யாமி மற்றும் அர்ச்சை என்பவை. 4வதான திருமழிசையாழ்வார் அர்த்தயாமியில் ஆழ்ந்து அர்த்தயாமி பற்றிய அதிகம் பாடியுள்ளார். யாரு? திருமழிசையாழ்வார். பெரியாழ்வாரும் விபவத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணனின் மேல் அதிக பிரேமையும் பக்தியும் கொண்டு அவரை பற்றிய அதிகம் பாடியுள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணனின் மேல் ஆழ்வாருக்கு இருந்த பக்தியும் அன்பும் காதலும் அவருடைய மகளான ஸ்ரீ ஆண்டாளுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மேல் அதீத பக்தி ஏற்பட ஒரு காரணமானது என்றால் அது மிக இல்லை. ஏன்னா அப்பா என்ன சாமி கும்பிட்றாரோ அதே சாமியை தான் மகளும் மகனும் கும்பிடுவாங்க. அது தொன்று தொட்டு வரும் வழக்கம். நம்ம வீட்லேயும் அப்படி தான். நம்ம எப்படி கும்பிட்றோமோ அதே மாதிரி தான். நம்ம ஒரு தெய்வத்தை கும்பிட்றோன்னா நம்ம மகனும் அந்த தெய்வத்தை கும்பிடுவான், மகளும் கும்பிடுவான். ஆனால் மகள் கல்யாணம் ஆகி போனால் போகிற இடத்துல அவளுக்கு வேறு தெய்வம் ஆகிடும். அதாவது இங்கே ஒரு குலதெய்வம் நம்ம கும்பிட்றோன்னா பிறந்த வீட்டில், அவள் புகுந்த வீட்டில் போகும்போது அங்கே போனால் அவளுக்கு வேறொரு குலதெய்வம் பெண்ணுக்கு மட்டும் மாறும். ஆனால் அந்த ஆண்டாள் என்ன பண்ணால் அந்த கண்ணனையே, நம்ம பெரியாழ்வார் தன்னுடைய தந்தை கும்பிட்றாரு, அவரை போலவே அவளும் அந்த கண்ணனையே வணங்கினாள். ஆண்டாளுக்கும் கிருஷ்ணனின் மேல் அதீத பக்தி ஏற்பட இது ஒரு காரணம் என்றால் அது மிக இல்லை. ஆழ்வார்கள் வரிசையில் அடுத்த ஆழ்வாராக உள்ள ஆண்டாள் அந்த கண்ணனையே மனதில் வரித்து ஸ்ரீரங்கத்தில் இருந்து அருள்பாலிக்கும் அவரையே திருமணமும் செய்து கொண்டாள். திருப்பல்லாண்டு எல்லா ஆழ்வார்களுக்குமே பரமாத்மாவான ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அதிக பிரேமையும் பக்தியும் காதலும் மரியாதையும் கொண்டு உள்ளார்கள். பெரியாழ்வார் மற்ற எல்லா ஆழ்வார்களையும் விட பெருமாளின் மேல் பக்தியும் காதலும் மரியாதையும் மட்டுமல்லாமல் சிறிது அதிகமாகவே பொறுப்பையும் அல்லது பரிவையும் கொண்டுள்ளார். இதனை நம் பெரியவர்கள் பொங்கும் பரிவு என்றும், ஒரு தாய் தன் குழந்தைகளிடம் காட்டுவதை விட சற்று அதிகமான அன்பு என்றும் குறிப்பிடுகிறார்கள். இதுவே பெரியாழ்வாரை பல்லாண்டு என பாட வைத்தது. இந்த பல்லாண்டு பாசுரமே உலகின் உள்ள எல்லா விஷ்ணு கோவில்களிலும் காலையில் சொல்லும் முதல் ஸ்லோகமாகும். உறவுகளே, இந்த பல்லாண்டு பாசுரம் தோன்றிய நிகழ்ச்சியை சொல்கிறேன். இளவயது முதல் ஆழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள விஷ்ணு கோவிலில் உள்ள வடபத்ரசாயிடம் பக்தி கொண்டிருந்தார். அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆசையும் ஆழ்வார்க்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. பெருமாளுக்கு புதிய பூக்களை கொண்டு மாலை கட்டி சூடி பார்த்து மகிழ்வுற வேண்டும் என்று ஆழ்வார் முடிவு செய்து ஒரு பெரிய இடத்தில் நந்தவனம் அமைத்தார். அதிலிருந்து பூக்களை பறித்து மாலைகளை கட்டி அவைகளை வடபத்ரசாயிக்கு அர்ப்பணம் செய்து வந்தார். அப்போது மதுரையை வல்லப்பத்தேவன் என்ற பாண்டிய மன்னன் நல்லாட்சி புரிந்து வந்தான். அந்த மன்னனுக்கு ஒரு சிறந்த நிர்வாகியும் மிக சிறந்த விஷ்ணு பக்தரும் அவர் ஒரு சிறந்த நிர்வாகி. அந்த மன்னன் மிக சிறந்த விஷ்ணு பக்தரும் கூட. அவர் ஒரு முறை இரவு சோதனைக்காக சென்றபோது வடதேசத்தில் இருந்து வந்த ஒரு அறிவாளியை சந்தித்தார். யாரு? அந்த மன்னன் சந்தித்தான். ராத்திரி நகர்வனம் வருவாங்க. யார்? மன்னர்கள்லாம் மாறு வேடத்தில் நகர்வனம் வருவாங்க. அந்த நேரத்தில் ஒரு அறிவாளியை பார்த்தா அந்த மன்னன். அவரிடம் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவர் சொன்ன சில வார்த்தைகளை வல்லப்பதேவ மன்னனை சிந்திக்க வைத்தன. அவை என்னன்னா, ஒரு மனிதன் பகல் நேரத்தில் உழைத்தால்தான் மனைவி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியுடன் இரவில் வாழ முடியும். இந்த அறிவாளி சொல்லியிருக்கான். ஒரு மனிதன் வருடத்தில் 8 மாதங்கள் உழைத்து சேமித்தால்தான் மழைக்காலமாகிய 4 மாதங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ முடியும்.
யார் சொன்னது? அந்த அறிவாளி சொல்லியிருக்கான் மன்னன் கிட்ட. ஒரு மனிதன் தனது இளமை பருவத்தில் உழைத்து சேமித்தால்தான் அவன் தன்னுடைய முதுமை காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அவைகளைப் போல் ஒரு மனிதன் இந்த பிறவியில் கடவுளை பற்றி அறிந்து கொண்டும் அவரை நினைத்து கொண்டும் வாழ்ந்தால்தான் அவனால் இந்த பிறவிக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றான் அந்த அறிவாளி. ஒரு மனிதன் என்ன பண்ணோம்? இந்த பிறவியில் கடவுளை பற்றி அறிந்து கொண்டும் அவரை பற்றி நினைத்து கொண்டும் வாழ்ந்தால்தான் அவனால் இந்த பிறவிக்கு பிறகும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றான் அந்த அறிவாளி. அடுத்த நாள் காலையில் அரசனுக்கு இந்த சந்தேகம், என்னடா இது, கடவுள்னா யாரு? அரசன் தன் குருவான செல்வ நம்பியை கூப்பிட்டு மேலே சொன்ன பகுதியில் குறிப்பிட்ட அந்த கடவுள் யாரு என்பதை பற்றியும், அந்த கடவுளை கும்பிடணும்னா கடவுளில் நிறைய பேர் இருக்கு, அந்த கடவுள் யார் என்பதை பற்றியும், தான் என்ன செய்தால் இந்த பிறவிக்கு பின் மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதை பற்றியும், அவை எப்படி எங்கே வேதங்களில் சொல்லப்பட்டு உள்ளன என்பதை பற்றியும் அறிய வேண்டும் என்று அவருடைய குருவான செல்வ நம்பியை கேட்டான் அந்த மன்னன். இந்த செல்வ நம்பி இதை தெரிந்து கொள்ள நாட்டில் உள்ள சிறந்த அறிவாளிகளையும் வேதங்களை கற்று தேர்ந்தவர்களையும் கொண்டு ஒரு விவாதம் செய்தால் நாம் அறிந்து கொள்வதுடன் நாட்டில் உள்ள மக்களும் அறிந்து கொண்டு பலன் பெறுவார்கள் என சொன்னார். அரசரும் அதற்கு சந்தோஷமாக சம்மதம் தெரிவித்தான். சம்மதம் தெரிவித்து வெறுமனை சொன்னால் எல்லாரும் இவருடைய சந்தேகத்தை தீர்ப்பாங்களா? எதனா ஒரு பரிசு தரேன்னு சொன்னால் தானே அந்த சந்தேகத்தை தீர்ப்பாங்க. உடனே அரசர் என்ன பண்ணார்? ஒரு பொற்கிழி பரிசு கொடுப்பதாக அறிவித்தார். ஒரு பொற்கிழி பரிசு தருவதாக, பொருள் தருகிறேன் என்று அறிவித்தார். அதுவும் யார் தன்னுடைய சந்தேகங்களை களைகிறார்களோ அவர்களிடம் மேலே கட்டி வச்சிருவார் அந்த பொற்கிழி. என்னோட சந்தேகத்தை தீர்த்தவங்க அந்த பொற்கிழி சரியான சந்தேகத்தை தீர்த்தாங்கன்னா தன்னால் அது கீழே இறங்கி அவங்க கையில் வந்துடும். இது கடவுளோட சித்தம் அப்படின்றார். யார் தன்னுடைய சந்தேகங்களை களைகிறார்களோ அவர்களிடமே மேலே கட்டிய பொற்கிழி வழக்கம்போல் தன் கைகளால் வழங்கப்பட மாட்டாது என்றும், அது மந்திரத்தால் அந்தரத்தில் தொங்க விடப்பட்டிருக்கும் என்றும், யாருடைய வாதம் இறைவனுக்கே ஏற்புடையதாக இருக்கிறதோ அந்த பொற்கிழி தானாகவே கடன்று கீழே இறங்கி விளக்கம் சொன்னவர் மடியில் வந்து விழும் என்று அறிவித்தான் அந்த மன்னன். பற்பல வித்தகர்கள் வந்தார்கள். பொற்கிழி கிடைக்குமே அப்படின்னு சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக பற்பல வித்தகர்கள் வந்தார்கள். முயற்சி செய்தார்கள், பார்த்தார்கள். ஆனால் பொற்கிழி மட்டும் கீழே இறங்கவில்லை. மன்னனின் சந்தேகமும் தீரவில்லை. பரமாத்மாவான வடபத்ரசாயி என்ன பண்ணாப்புல, அந்த கடவுள் விஷ்ணு சித்தரின் கனவில், அதாவது பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி அவரை மறுநாள் அரச சபைக்கு சென்று தான் வேதங்களில் சொன்ன பரதத்துவத்தை அரசருக்கு எடுத்து சொல்லி பரிசை பெற்று வரும்படி சொன்னார். கடவுள் சொல்றார் பெரியாழ்வார்கிட்ட, நீ நேராக அரச சபைக்கு போ, நான் சொல்கிற மாதிரி சொல்லி அந்த பொற்கழியை பரிசா பெற்று வா அப்படின்னார். விஷ்ணு சித்தர் சொன்னார், நான் எதுவும் வேதம் கற்கவில்லையே அப்படின்றார். தான் வேதம் எதுவும் கற்கவில்லை என்றும் அரச சபைக்கு செல்லும் தைரியமும் என்னிடம் இல்லை, அந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லை என்று வடபத்ரசாயிடம் மன்றாடினார். எனக்கு அங்கே அரச சபைக்கு போகிற தைரியமும் இல்லை, அங்கே போய் அவர்கிட்ட பேசுகிற நம்பிக்கையும் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு கடவுள்கிட்ட வேண்டினார். பெருமாள் என்ன பண்ண, சிரித்து கொண்டே ஆழ்வார் ஒரு கருவியே என்றும் தான் அவருக்கு பேசுவோம் என்றும் கூறி அனுப்பினார். நீ ஒரு கருவிதான், ஆனால் உன் உள்ளிருந்து நான் பேசுகிறேன், நீ அங்கே அரச சபைக்கு சென்று வா அப்படின்னு அந்த பெருமாள் சொல்கிறார். இது பெருமாள் தன் பக்தனின் மேல் காண்பிக்கும் அன்பு. தன் பக்தனை முன்னிலைப்படுத்த எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவன் விடுவதே இல்லை. இது
பசு தன் கன்றுவிடம் காட்டும் அன்பை போன்றது. விஷ்ணு சித்தர் இது பெருமாளின் கட்டளை போலும் என்று எண்ணி மதுரையில் உள்ள அரச சபைக்கு புறப்பட்டார். ஆழ்வாருக்கு அங்கீகாரம். அரசர் செல்வர் நம்பியும் ஆழ்வாரை வரவேற்றார். அரசரும் செல்வர் நம்பியும் ஆழ்வாரை வரவேற்றனர். ஆனால் சபையில் உள்ளவர்கள் என்ன சொன்னாங்க? ஆழ்வார் வேதம் எதுவும் கற்கவில்லையே, வேதம் தெரியாதவர் எப்படி அரசருக்கு தவறான ஒரு சந்தேகத்தை தீர்ப்பார், அவருடைய அரசருடைய சந்தேகத்தை தீர்ப்பார் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அரசரும் செல்வர் நம்பியும் தங்கள் சந்தேகங்களை கேட்க ஆழ்வார் வால்மீகி துருவன் போன்றவர்களைப் போல் பரமாத்மாவின் அருள் பெற்று வேதம் இதிகாச புராணங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மேற்கோட்கள் எடுத்துக்காட்டி மிக தெளிவாக பற்பல வகைகளில் ஸ்ரீமன் நாராயணனே ஒரே தெய்வம் என்றும் அவரே பரதத்துவம் என்றும் நிரூபித்தார். ஸ்ரீமன் நாராயணனே ஒரே தெய்வம். கடவுள் யாருன்னா அந்த கடவுள் ஸ்ரீமன் நாராயணன் தான், அவர்தான் ஒரே தெய்வம், அவரே பரதத்துவம் என்று நிரூபித்தார் இந்த பெரியாழ்வார். பொற்கிழி மெதுவாக ஆழ்வார் பக்கம் சாயத் தொடங்கியது. சபையில் உள்ள அறிஞர்கள் ஆழ்வாரை பார்த்து மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர். அரசரும் செல்வ நம்பியும் ஆழ்வார் சொன்னவைகளை மிகுந்த மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு தங்கள் கேள்விகள் அனைத்தும் விளக்கம் கேட்டு கிடைக்கப்பெற்றன. மேலே சில சந்தேகங்கள்லாம் அந்த ஆழ்வாரை பார்த்து கேட்டவுடனே ஆழ்வார் உள்ளிருந்த பெருமாள் அவர்களுக்கு பதில் சொன்னார். இதை கேட்டு அவங்க தங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தும் தீர்ந்தது. வல்லப்ப தேவன் என்ன பண்ணா, அந்த அரசன் தனக்கு கிடைத்த விளக்கங்களால் மகிழ்ச்சி அடைந்தான். மகிழ்ச்சி அடைந்து என்ன பண்ணா, ஆழ்வாரை தகுந்த முறையில் மரியாதை செய்ய எண்ணினான். பொற்கிழி மட்டும் தரல, மேற்கொண்டு என்ன பண்ணா, வல்லப்ப தேவன் தனது பட்டத்து யானையை வரவழைத்தான். அதில் ஆழ்வாரை அமர வைத்து ஒரு பெரிய ஊர்வலம் நகர்வலம் செய்ய ஏற்பாடு செய்தான். யானை மேலே தன்னுடைய பட்டத்து யானையில் அரசர் தான் உட்காருவார். அரசரோட சந்தேகத்தையே தீர்த்த உடனே அந்த பட்டத்து யானையை வரவழைச்சி பெரியாழ்வாரை, அதாவது விஷ்ணு சித்தரை அதன் மேல் ஏற்றி நகர்வலம் வந்தான். அதுக்கு முன்னாடி அந்த யானைக்கு முன்னாடி அந்த அரசனே நடந்து சென்றான். அதையும் அவனே முன்னின்றி நடத்தி சென்றான். அவனுடன் வேதம் கற்ற பண்டிதர்களும் மற்றவர்களும் மிகவும் கோலாகலமாக வேதத்தின் சாரங்களை தெளிவாக இழுத்து சொன்ன எங்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவர் ஆகிவிட்டார் இந்த பெரியாழ்வார் என அவர்களும் பின்னாடியே வந்துட்டாங்க. அவருக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள் என்று சொல்லி அவர்களும் உடன் வந்தனர். வல்லப்ப தேவனும் ஆழ்வாரும், வல்லப்ப தேவர் ஆழ்வாருக்கு பட்டர் பிரான் என்ற ஒரு பட்டம் கொடுத்தார். பட்டம் கொடுத்து சிறப்பித்தான். எங்கும் விழா கால கொண்டாட்டமும் கோலாகலமும் தான். தனது குழந்தையான ஆழ்வாருக்கு சிறப்பு கிடைத்ததை காண எண்ணிய பரமாத்மாவும் என்ன பண்ணாரு, தனது தேவிமார்களுடன் பஞ்சாயத்துடன், அதாவது அவருடைய வாகனமான கருடாழ்வாரின் மேல் ஊர்வலமாக நடக்கும் இடத்தில் வானத்தில் ஓடி சூரிய ஒளியுடன் தோன்றினார். யாரு? இந்த பரமாத்மா வானத்தில் கருடன் மேலே வந்தார். அது என்ன மாதிரி? கோடிய சூரிய ஒளியுடன் தோன்றினார். அதை பார்த்த பிரம்மா, சிவன், இந்திரன் போன்ற மற்ற தெய்வங்களும் வானில் தோன்றி பரமாத்மாவான மகாவிஷ்ணுவிற்கு தங்கள் மரியாதைகளையும் பிரார்த்தனைகளையும் செலுத்தினார். இவை அனைத்தும் பெரியாழ்வார் அந்த பட்டத்து யானை மேலே வரும்போது கிடைக்கப்பெற்ற காட்சிகள். ஆழ்வார் வானில் தோன்றிய ஸ்ரீமன் நாராயணனை நன்றாக தரிசித்தார். உடனே அவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ, வானில தோன்ற நாராயணனுக்கு எதனா ஆயிடுமோ, கந்திஷ்டி பட்டுடுமோ, இங்கு யாராவது அசுரர்கள் அவருக்கு எதனா தொல்லை கொடுப்பார்களோ என்றெல்லாம் பயந்து போனார். அவரே கடவுள், அந்த கடவுளுக்கு என்ன ஆக போகுது? அந்த கடவுளுக்கு கந்திஷ்டி பட்டுற போதே
அப்படின்னு பயந்துட்டார் இந்த பெரியாழ்வார். யானையின் மேல் அழகிற்காக போட்டிருந்த மணிகளை கைகளில் எடுத்துக்கொண்டு அவைகளை தாளம் போட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெருமாளை வாழ்த்தி பாட ஆரம்பித்து விட்டார். இந்த பாடலை பாடும்போது ஆழ்வார் மிகுந்த ஆனந்தத்தில் மூழ்கி மகிழ்ந்து இருந்தார். எந்த ஒரு வினை சொல்லையும் பயன்படுத்தவில்லை. பல்லாண்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா வினை சொல் எதிர்க்க எல்லாம் மங்கள சொல்லாகத்தான் இருக்கும். ஆனால் அதனால்தான் தான் சொல்ல வந்த எந்த கருத்தையும் விடாமல் பாசுரத்தின் முழு அர்த்தத்தையும் சொல்லிவிட்டார் அவர். அதேபோல் அவர் தனக்கு சந்தர்ப்பம் கொடுத்த செல்வ நம்பியையும் மறக்காமல் இந்த பல்லாண்டு தொகுப்பில் 11வது பாசுரத்தில் அபிமான துங்கன் செல்வனை போல் நானும் உனக்கு பழவடியேன் அப்படின்னு அந்த செல்வ நம்பியும் அந்த பாசுரத்தில் ஒரு வரி எழுதிட்டார். அபிமான துங்கன் செல்வனை போல் நானும் உனக்கு பழவடிவேன் என்று சொல்லி தானும் செல்வ நம்பியைப் போல உண்மையும் நம்பிக்கைக்கு உரியவனாக இருப்பேன் என்று செல்வ நம்பியை குறிப்பிடுகிறார். ஆழ்வார் பொற்கிழியை பெற்றுக்கொண்டு அதன் உதவியோடு மேலும் பல சேவைகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கும் வடபத்ரசாயி கோவிலுக்கும் வந்து சேர்ந்தார். பெரியாழ்வார் பெற்ற பொற்கிழியை கொண்டுதான் தற்போதுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலின் கோபுரம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மதுரையில் ஒவ்வொரு ஆண்டும் சுவாமி பெரியாழ்வாரின் திருநட்சத்திரம் திருக்கூடல் அழகர் கோவில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மதுரை வீதிகளில் காலையில் ஸ்ரீ வியூக சுந்தரராஜ பெருமாள் தங்க கருட வாகனத்தில் புறப்பாடு கண்டு அருளியிருக்கிறார். பிறகு சுவாமி பெரியாழ்வார் யானை வாகனத்தில் புறப்பாடு காண்கிறார். அதன்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல்லாண்டு சேவித்தபடி ஆழ்வாருடன் செல்கிறார்கள். இந்த விழாவை பரதத்துவ நிர்ணய உற்சவம் என்று கொண்டாடுகிறார்கள். அன்று முதல் பல்லாண்டு பாசுரமே 4000 திவ்ய பிரபந்த தொகுப்பின் முதல் பாடலாக தனது 12 பாசுரங்கள் உள்ள இந்த பல்லாண்டு தொகுப்பில் பெரியாழ்வார் பெருமாளை பற்பல ஆண்டுகள் நன்றாக வாழ மனமாற வாழ்த்துகிறார். அதற்கு காரணம் பெருமாள் நன்றாக இருப்பதால் தான் நாம் எல்லோரும் நன்றாக இருக்க முடியும் என்று பெரியாழ்வார் நம்புகிறார். இதற்கு திருப்பல்லாண்டு என்று பெயரிட்டு 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதலில் வைத்து உள்ளார்கள். அஸ்தமும் ரோகிணியும், அதாவது பெரியாழ்வார் கிருஷ்ணனை பற்றி அதிக சிரத்தை எடுத்துக்கொள்வதை அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரத்தை ஒரு பாடலில் சொல்வதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் என்று சொல்லும் ஆழ்வார் அது அஸ்தத்திற்கு முன்பா அல்லது பிறகா என்று கூறாமல் விட்டுவிட்டார். அந்த பாசுரம் உறவுகளின் பார்வைக்கு. மத்த களிற்று வாசுதேவர் தம்முடைய சித்தப்பிரியாத தேவகை தம் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்த வாகனீரே முகிழ்ந்த நகையீர் வந்து காணீரே. இதனால் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அவரது பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் யாராவது கேடு விளைவிக்கக்கூடும் என நினைக்கும் பட்சத்தில் எந்த நாள் என்பதில் தடுமாறி விடுவார்கள் என்று ஆழ்வார் எண்ணி ஸ்ரீ கிருஷ்ணனின் பிறந்த நட்சத்திரமான ரோகிணியை சொல்லாமல் விட்டுவிட்டார். உரகள் உரகள் உரகள். அதேபோல் இன்னொரு பாடலில் உரகள் 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 ஒன்சுடர் ஆழியே சங்கே. ஆழ்வார் பெருமாளுக்கு எப்போதும் சேவை செய்து கொண்டு இருக்கும் நித்திய சூரிகளிடம் தூங்காமல் இருக்கும்படியும் கிருஷ்ணனை நன்றாக பாதுகாக்கும்படியும் சொல்கிறார். ஆழ்வார் பிறந்தது இந்த கலியுகத்தில்தான். ஆனால் கண்ணன் இருந்ததோ துவாபர யுகத்தில். இவை எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இருந்தாலும் ஆழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர் கூடவே வாழ்கிறார் போல் பாடுகிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் அளவுக்கு அதிகமான உள்ள பக்தியே.
ஸ்ரீ கிருஷ்ணன் மேல் பாடல்கள் பெரியாழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணன் மேல் பற்பல பாடல்களை பாடியுள்ளார். அதிலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் குழந்தை பருவ பாடல்கள் அனைத்தும் மிக நன்றாக ரசித்து பாடியுள்ளார். இவை 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழி என்ற 461 பாடல்களில் அடங்கும். அவைகளில் சில கண்ணனின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் தொடங்கும். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் வந்து பிறந்திடில். ஆழ்வார் கண்ணனை நீராட என்ன பண்ணுறாரு, வெண்ணெய் அலைந்த குணக்கும் விளையாடு புழுதியும் கொண்டு என்ற ஒரு பாடல் தொகுப்பில் அழைக்கிறார். இந்த பாடல் இப்போவும் எல்லா வைணவ கோயில்களிலும் பெருமாள் திருமஞ்சன நீராட்டு வைபவத்தின் போது பாடப்பட்டு சேவிக்கப்படுகிறது. அதேபோல் ஆழ்வார் ஆனிரை மேய்க்கணி போதி அருமருந்து ஆவது அறிவாய் என்ற தொகுப்பில் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பல மலர்களை சூடி பார்த்து மகிழ்கிறார். மேலும் ஆழ்வார் கண்ணனின் மேல் கொண்ட பரிவால் குழந்தைக்கு கண் திருஷ்டி வராமல் இருக்க அவனுக்கு காப்பு கட்ட அழைக்கும் பாடல் தொகுப்பு இது. இந்திரனோடு பிரம்மன் ஈசனின் எமையவர் எல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு. ஆழ்வார் திருவெள்ளாரை பெருமாளை இந்த 10 பாசுரங்களில் ஸ்ரீ கிருஷ்ணனாக கொண்டு உள்ளார். பெருமாளுக்கு 3 தேவிமார்கள், ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் நீலாதேவி. இவர்கள் முறையே திருவெள்ளாரை, ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் நாச்சியார் கோவில் ஆகிய 3 திவ்ய தேசங்களில் பிரதானமாக இருக்கிறார்கள். ஸ்ரீதேவி தாயாரின் பிரதான தேசமான திருவெள்ளரையை ஆழ்வார் குழந்தைக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்க எடுத்து கொண்டது மிக உகந்ததே. குழந்தைக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகை அவர் உடம்பின் ஒவ்வொரு இடமாக பார்த்து அனுபவித்து ஆழ்வார் பாடிய பாடல்களின் தொகுப்புதான் சீத கடலுள் அமுதன்ன தேவகி. அவைகளில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்கள், கல்நிமைகள், நெற்றி, திருமார்பு, வயிறு, முடி, தொடைகள் மற்றும் கைகள் என எல்லா அவயங்களையும் புகழ்ந்து பாடியுள்ளார். கண்ணனின் சிறு வயதில் தொட்டில் கட்டி மகிழ்ந்து விளையாடிய நாட்களை ஆழ்வார் மாணிக்கம் கட்டி, வைரம் இடை கட்டி அப்படின்னு ஒரு பாடல் தொகுப்பின் மூலம் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். கண்ணனின் ஒவ்வொரு பருவத்தின் வளர்ச்சியையும் ஆழ்வார் பாடியுள்ளார். கண்ணன் விளையாடிய எல்லா விளையாட்டுகளையும் ஆழ்வார் தன் பாடல்களில் கொண்டு வந்துள்ளார். கண்ணன் குழலூதியும் ஆழ்வார் விடவில்லை. அதேபோல் ஆழ்வார் கண்ணன் சிறுவயதில் செய்த வீர சாகசங்களையும் இன்னும் சில தொகுப்புகளாக கொடுத்துள்ளார். உதாரணமாக மாடுகளையும் குழந்தைகளையும் கோவர்த்தனகிரி மலையையும் தூக்கி காப்பாற்றிய அதிசயத்தையும் சொல்லியுள்ளார். மோட்சம். பெரியாழ்வார் திருமொழி என்ற பிரபந்தத்தின் கடைசி பதிகமான சென்னி ஓங்கு 11 பாசங்கள் கொண்டவை. அவைகளின் மூலம் பெரியாழ்வார் திருவேங்கடமுடையானிடம் சரணாகதி வேண்டி அதையும் பெற்றுவிட்டதாக தெரிவிக்கிறார். திருப்பொழிந்த உன் சேவடி என் சென்னியன் மேல் பொறிந்தாய் என்றபோதும் அதே பாடலில் என்னை உனக்கு உரித்தாக்கினேயே என்றும் பறவையேறும் பரம்பொருடா நீ என்னை கைகொண்ட பின் என்றபோதும் சரணாகதி அடைந்ததை பற்றிய மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். இந்த 11 பாடல்களிலும் ஆழ்வார் தன் சரணாகதி அடைந்ததையும் அதற்கு பெருமாள் நன்றி தெரிவித்தும் அதன் மகிழ்வை கொண்டாடியும் மிக நிறைவாக சொல்லி முடிக்கிறார். ஸ்ரீ வைகுண்ட விரத்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமாய ரமணாய வேங்கடாய மங்களம் என்பது ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்தின் மங்கள ஸ்லோகம். இதன்படி வெங்கடேச பெருமாள் தனது நிரந்தர வாசஸ்தலமான பரமபதம் அல்லது ஸ்ரீ வைகுந்தத்தில் இருந்து மிக புனிதமானதும் வராக புஷ்கரணியும் உயர்ந்த மலைகளை உடையதுமான திருவேங்கடம் என்ற இந்த தலம் விண்ணோர்களுக்கும் மண்ணில் உள்ளவர்களுக்கும் அருள்பாலிக்கிறது. இப்படிப்பட்ட திருவேங்கடத்தை விட்டு விலகி ஆழ்வாரின் மனதிற்குள் வந்துவிட்டார் என்று பெரியாழ்வார் தன் திருவாய்மொழியில் கடைசி பாடலில் சொல்கிறார். வடதடமும் வைகுந்தமும்
மதில் துவாரபதியும் இடவகைகள் இழந்திட்ட என்பால் இடவகை கொண்டனையே என்று முடிக்கிறார். பதியாழ்வார் 19 திவ்ய தேசங்களில் உள்ள பெருமாள்களுக்கு பாசுரங்கள் அமைத்துள்ளார். அவைகளில் ஸ்ரீரங்கம், திருவெல்லாரை, திருப்பேர்நகர், அதாவது அப்பக்குடத்தான்ற ஊர், திருக்குடந்தை, திருக்கண்ணபுரம் என்ற 5 சோழ நாட்டு திவ்ய தேசங்களும், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருமாலிருஞ்சோலை, திருக்கோட்டியூர் மற்றும் திருக்குறுங்குடி என்ற 4 பாண்டிய நாடு திவ்ய தேசங்களும், திருமதுரா வட இந்தியா, திருப்பதி, அயோத்தியா, முத்தியநாத், பத்ரிநாத், தேவப்பிரயாகை என்னும் கண்டம் என்னும் கடி நகர், துவாரகா மற்றும் திரு ஆயர்பாடி என்கிற 8 வடநாட்டு திவ்ய தேசங்களும், இந்த உலகத்திற்கு அப்பால் பட்ட திருப்பார்கடல் மற்றும் திருவைகுந்தம் என்ற 2 திவ்ய தேசங்களும் அடங்கும். பெரியாழ்வார் வாழியவே, பெரியாழ்வார் திருநாமம் வாழியவே. உறவுகளே, 12 ஆழ்வார்கள் வரிசையில் ஆண்டாள் அல்லது கோதை என்ற பெரியாழ்வாரின் மகளை பற்றிய குறிப்புகளை நாளை பார்க்கலாம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.